நம்ம பக்கத்தில் கரூர் ஊர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே அவதரித்தவர். சிற்ப வேலை செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளையா பிறந்தவர் கருவூரார். இயற்பெயர் தெரியாது, கருவூரார் தான் அவருடைய பெயரே. அப்பாவும் அம்மாவும் சிற்ப வேலை செய்யக்கூடியவங்க, கோவிலில் போய் விக்கிரகங்களை வடித்து கொடுக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய வளர்ப்பில் இந்த பிள்ளையும் அதே ஞானத்தோடு வளர்கிறது. சிற்பசாஸ்திரம் சாதாரணம் இல்லை. சும்மா இந்த இப்போ இன்றைக்கி பாருங்கள், மண்ணை வச்சுட்டு கிளே பண்ணுறோன்ட்டு பிள்ளைங்க போட்டால் அமுக்கி அமுக்கி பண்ணுறாங்க பாருங்கள். அப்படி இல்லை, கல்லில் பண்ணணும், தங்கத்தில் பண்ணணும். ரசவாத முறைகளை பயிற்சி எடுக்கின்றார். என்ன ரசவாத முறை? தகரத்தில் செம்பில் செஞ்சு அதை தங்கமாக மாற்றுவது, தங்கத்தில் செஞ்சு அதை செம்பாக மாற்றுவது. கருவூரார் செய்த சில சிலைகள் இன்னைக்கும் சில இடங்கள்ல இருக்குங்க. ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தால் செம்பு போல தெரியும், இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தால் தங்கமாகவே தெரியும். அப்படி மாறி மாறி தரிசனம் தரக்கூடிய அளவிற்கான ரசவாதங்களை அறிந்தவர் கருவூரார். அவர் வளர்ந்து வருகின்றார். அந்த கருவூரார் சிதம்பரத்திற்கு செல்லுகின்றார். அங்கே இரண்யவர்மன் என்கின்ற ஒரு மன்னன். அவன் என்ன பண்ணா, கோவில் குளத்துல ஒரு நேரம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முழுகினான். மூக்கை பிடிச்சி மூச்சை அடக்கி தண்ணிக்குள்ளே முழுகிறான். தண்ணிக்குள்ளே முழுகி இருக்கிற போது காதில் ஓம் என்ற சத்தம் கேட்கிறது. கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் தெரில, மேலே வர்றான், ஒன்றும் காணும். மீண்டும் மறுபடியும் உள்ளே போகிறான், ஓம்னு சத்தம் கேட்கிறது. பார்த்தா உள்ளுக்குள்ளே நடராஜ பெருமானுடைய அந்த ஆடல் தரிசனம் அவனுக்கு கிடைக்குது. மேலே வந்து பார்த்தா தெரியல, தண்ணீருக்குள்ளே போனால் மீண்டும் தெரியுது. பல முறை இதை அப்படியே சோதிச்சு பார்த்துட்டு மகாராஜா இல்லை, அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த காட்சியை, அவன் தண்ணீருக்குள்ளே என்ன காட்சியை பார்த்தானோ அதே காட்சியை சிற்பமாக வடித்து சந்நிதியிலே வைக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணணும், நாமளும் தினம் கண்ணார பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. நாட்டில் உள்ள சிறந்த சிற்பிகளை எல்லாம் கூப்பிட்டான். அவங்க கிட்ட தான் தண்ணிக்குள்ள பார்த்த வடிவத்தை வாயால சொல்லி பார்க்குறான். சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு, புரியுதோ இல்லையோ எல்லாரும் புரிஞ்சிச்சுன்னு தலையாட்டிட்டான். ஏன்? ராஜா இல்லை, தலையாட்டலைன்னா தலையை எடுத்துருவான்ல. எனக்கு ஆட்டாத தலை உனக்கு எதுக்குடான்னு எடுத்துட்டான்னா தலையை ஆட்டினாங்க. எல்லாருக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு வச்சாரு. 48 நாளைக்குள்ள நான் சொன்ன வடிவத்தில் சொக்க தங்கத்தில் நடராஜ பெருமானுடைய அந்த விக்கிரகத்தை நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு அந்த சிற்பிகள் தங்கறதுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் ராஜ உபச்சாரத்தோட செஞ்சுட்டு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. நாள் போய்கிட்டே இருக்கு. இந்த சிற்பிகள் எல்லாம் வேண்டிய அளவுக்கு சொக்க தங்கத்தையும் கொடுத்துட்டா மகாராஜா. அந்த தங்கத்தை எடுத்து உருக்கிறதும் வார்க்கிறதும் செய்யறதுமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மன்னன் சொன்ன வடிவத்தில் நடராஜமூர்த்தியினுடைய அந்த சிலை வரவே இல்லை. 47 நாள் ஆயிடுச்சுங்க. 47 நாள் ஆன பிறகு அங்கே போகருடைய அருளால் கருவூரார் வருகிறார். போகர் அவருக்கு ஆணையிடுகிறார். கருவூர் சித்தர் அங்கே வருகின்றார். இந்த சிற்பிகள் எல்லாம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான், இதை சரியாக செஞ்சு முடிக்கலைன்னா மகாராஜா நம்ம எல்லாரையும் கதையை முடிக்க போகிறான், வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது கருவூரார் வந்து, ஏன் கலங்குகிறீர்கள், அந்த தங்கத்தை என்கிட்ட கொடுங்க, செஞ்சிடலாம் அப்படின்றார். எப்படி முடியும், எவ்வளவு நாள் ஆகும், இன்னும் ஒரு நாள் தானே, 1 மணி நேரத்தில் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மூலஸ்தானத்திற்குள்ளே அந்த தங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று கதவை தாழிட்டு கொள்ளுகிறார் கருவூரார். பெரியோர்களே, அவர் சொன்னபடி 1 மணி நேரத்திலே நடராஜமூர்த்தியினுடைய அந்த விக்கிரகத்தை அற்புதமாக செதுக்கி பிரதிஷ்டை செஞ்சுட்டு கதவை திறந்து வெளில வரார். சொன்ன மாதிரி டக்குன்னு வெளில வரார். எல்லாருக்கும் பார்த்தா ஆச்சரியம், படடே பண்ணிட்டாரே அப்படின்னு. தகவல் மன்னனுக்கு போச்சு. அங்கே இந்த மன்னன் வேகமா ஆசையா ஓடி வந்தான். பார்த்தா திகைச்சு போயிட்டான். நமக்கு தண்ணிக்குள்ள எப்படி அந்த மூர்த்தியை தரிசித்தோமோ அப்படியே அச்சசல் சந்நிதியில இருக்கு, அடடா பிரமாதம் அப்படின்னு சந்தோஷப்படுறான் மன்னன் இரண்யவர்மன். எங்கேயுமே முழுசா சந்தோஷத்தை அனுபவிக்க விட்டுறக்கூடாதுன்னு சில ஆள் இருக்கும் பார்த்தீங்களா. பக்கத்தில் இருந்த 2 மந்திரி சொன்னான், மகாராஜா 47 நாளா முடியாததை இவன் 1 மணி நேரத்தில் செஞ்சுட்டேங்கிறானே, நீங்க அந்த தங்கம் தானா அது, அல்லது நீங்க கொடுத்த தங்கம் தானான்னு சோதிச்சா என்ன? ரொம்ப அறிவாளி இல்லை, சோதிச்சா என்ன அப்படின்னு கிளப்பி விட்டான்.
அப்போ மகாராஜா ஆமாம்ல வாஸ்தவம் தானே நீங்கள் சொல்ல, தனக்கா தெரியாட்டி இப்படி யாராவது கிளப்பி விட்டாலும் நம்பிடுவாங்க சில பேர். சரின்னு அந்த தங்க துகள் கீழே கிடக்கும் இல்லையா, அதை எடுத்து வந்து சோதனைக்கு ஆளாக்குகிறார்கள், உட்படுத்துகிறார்கள். அப்போ அந்த தங்கத்திலே செம்பு கலந்திருக்கிறது தெரிய வருகிறது. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நான் சொன்ன வேலை என்ன, சொக்க தங்கத்தில் நடராஜருடைய விக்கிரகத்தை பண்ணணும்ல, நீ யாரை கேட்டு செம்பு கலந்த, நான் கொடுத்த மொத்த தங்கமும் எங்கே, அப்போ நீ தங்கத்தை எங்கேயோ மறைச்சு கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்துறியான்னு கோவப்பட்டு கருவூராரை சிறையிலே அடைத்து விடுகின்றான். அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போகர் 5 சீடர்களோடு அங்கே பிரத்யக்ஷம் ஆகிறாருங்க. எப்படி இங்கே நடக்கிறது அங்கே ஞானதிருஷ்டியில் தெரிஞ்சு 5 சீடர்களோடு பிரத்யக்ஷமாகிறார். கருவூரார் சிறைக்குள்ள இருக்கார். மகாராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். 5 சீடர்களில் ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூட்டை நிறைய தங்கம் இருக்கு. இவர் போகர் கேட்கிறார், ஏன் என்னுடைய சீடன் கருவூராரை நீ சிறையில் அடைத்தாய் என்று. அவன் என் தங்கத்தை எடுத்துக்கொண்டு ஏமாற்றி விட்டான், சொக்க தங்கத்தில் செய்ய சொன்னா செம்பு கலந்து ஏமாத்துறான் என்ற மன்னன் மறுபடியும் முறையிடுகின்றான். அவர் சொன்னார், மன்னா நீ பெரிய ஆட்சி செய்கிறவனா இருக்கலாம், ஆனா சொக்க தங்கத்தில் செலவடிச்சா அது நிற்காதுங்கிற அடிப்படை அறிவு உனக்கு இல்லை. ஒன்று, ஒருவேளை அதில் உருவம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைன்னு சிலை வடித்து வைத்தோம், ஆனால் அங்கே பூஜைகள் நடக்க நடக்க அந்த சிலைக்கான அந்த சாநித்தியம் அதிர்வலை அதிகமாகும் பத்தியா, அப்படி அதிகமாக ஆகும் பொழுது நாளாவட்டத்திலே அந்த விக்கிரகத்தை தரிசிக்க வருபவர்களுடைய பார்வை பாதிக்கப்படும். அப்ப பார்வையை பாதிப்பிலே இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் கொஞ்சம் செம்பு கலந்தால்தான் அந்த விக்கிரகம் நிலையாக இருக்கும், நினைத்த பலனை தரும். இது சில்ப சாஸ்திரத்தினுடைய ஒரு மாற்ற முடியாத விதி. இந்த விதியை அறிந்து கொள்ளாமல் நீ கருவூராரை சிறையிலே வைத்து விட்டாய். அவன் ஒன்றும் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவன் கிடையாது. நீ கேட்ட தங்கம் உனக்கு வேண்டிய அளவை விட அதிகமாக இந்த மூட்டையில் இருக்கு. அந்த நடராஜ மூர்த்தியை எடுத்து இந்த பக்கம் தராசில வை, நான் கொண்டு வந்த தங்க மூட்டையை இந்த பக்கம் வையினாரு. தங்க மூட்டை கீழே இறங்கியது. நடராஜமூர்த்தியினுடைய அந்த விக்கிரகம் இருந்த தட்டு மேலே வந்தது. பெருமக்களே, ஒரு சீடன், ஒரு சிஷ்யன், ஒரு மாணவன் குருவினுடைய ஆணையை சிரமேற்கொண்டு சத்தியத்தின் வழியிலே நின்று செயல்படுவானே ஆனால் அவனுக்கு சாட்சியாக குரு மட்டும் அல்ல, திருவருளாகிய இறைவனுடைய மூர்த்தமே வந்து சாட்சி சொல்லும் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியான சம்பவம். நம்முடைய தில்லையம்பதியிலே நடைபெற்றது இந்த சம்பவம். இப்படி கருவூரார் நிறைய சித்துகள். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மூலவரை பிரதிஷ்டை செய்யறதுக்கு தடையாக ஒரு பிரம்மராட்சசி வந்து நின்னுது. அந்த பிரம்மராட்சசியை அழித்து இன்னைக்கு நாம வணங்கக்கூடிய தஞ்சாவூர் பெருவுடையார் இருக்கிறாரே, பிரகதீஸ்வரர், பெரிய சிவபெருமான் இருக்கிறாரே, அவரை நாம முழுமையா இன்னைக்கு வணங்குறோம் என்று சொன்னால் கருவூராரினுடைய அந்த மிகப்பெரிய சக்தி தான் அதற்கு காரணம். சரிங்களா? அப்படி கருவூரார் அவருடைய வரலாறு நீண்டு கொண்டே போகின்றது. அவர் மேலே பொறாமைப்படுகிறார்கள் அந்த கரூரிலே இருந்த சில அந்தணர்கள். அவர் மேலே அவதூறு வழக்கை பதிவு செய்கிறார்கள். மன்னனும் அதை நம்பிக்கொண்டு வீட்டுக்குள்ளே சோதனை பண்ண போகிறான். பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை. என்ன வழக்குன்னா, அவர் ஒன்றும் நிஜமான சித்தர்லாம் இல்லை, போலி சாமியார். இப்போ இருக்கிற அதே உருட்டு அப்பையும் இருந்திருக்கு. நெஜத்தை போலிங்கிறதும் போலிய நெஜம்ங்கிறதும் சரிதானே? அவர் போலிங்க. எப்படி சொல்றீங்க? அவர் வீட்டுக்குள்ள போய் பாருங்க, மதுவும் மாமிசமும் இருக்கும். இப்ப இதை ஒரு வரையறையா வச்சா யார் வீடும் தேராது. பெரும்பாலும் மதுவும் மாமிசமும் இருக்கிறார் இல்லாத வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? இப்ப அவர் மேல அப்படி ஒரு அவதூறை பரப்பினார்கள். ஆனால் மன்னனுடைய ஆட்கள் வந்து சோதனை செய்கிறார்கள். யார் அந்த முறையீட்டை செய்தார்களோ, புகாரை கொடுத்தார்களோ, அவங்க வீட்டுக்குள்ள இருந்து தான் மதுவும் மாமிசமும் வந்தது. அச்சிஷோ, அந்தனர் வீட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் வருது அப்படின்ற பொழுது அப்ப கருவூரார் சொல்லுகிறார், அவர்கள் பயன்படுத்தவில்லை, என் வீட்டிற்குள் திருட்டுத்தனமாக அவர்கள் கொண்டு வந்து வைத்த அந்த மதுவும் மாமிசமும் தான் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வருகின்றது என்று தன் மீது தவறு இல்லை என்பதனை அவர் வெட்ட வெளிச்சமாக
ஆக்குகின்றார். அதன் பிறகும் அவர் மீது கொலைவெறியோடு தாக்குதல் செய்கின்றார்கள். பெருமக்களே, திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை என்பதற்கு இணங்க இந்த உலக மக்கள் இவர்களுடைய மிகப்பெரிய சக்தியை உணராத போது இனி இந்த உலகத்தில் எதற்கு வாழ வேண்டும் என்று நினைத்த கருவூரார் பசுபதீஸ்வரர் கோவிலுக்குள்ளே சென்று ஆநிலையப்பரை ஆலிங்கனம் செய்து கொண்டு அந்த ஜோதியிலேயே லிங்கத்தோடு லிங்கமாக இரண்டர கலந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலிலே ஜீவ சமாதி அடைந்து விடுகிறார். அந்த கோவிலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி. சரிங்களா? மூணாச்சு. இன்னும் 2. திருவண்ணாமலையில் குகை நமச்சிவாயர்னு ஒருத்தருங்க. அவருடைய பிறப்பிடம் கன்னட தேசம். மல்லிகார்ஜுன மலையிலே இருந்து வருகின்றார். வந்தவர் வர்ற வழியில் நிறைய பெரிய சித்து விளையாட்டுகள் செய்கின்றார். அது ரொம்ப வேடிக்கையான விஷயம். அது எப்படின்னா, அவர் பெரிய கூட்டத்தோடு வருகிறார். ஒரு கல்யாண வீட்டில் கல்யாணம் நடக்குது. யாரோ ஒரு சாமி வர்றாருன்னு ஒன்று அந்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, சாமி உள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க பொண்ணு மாப்பிள்ளைன்றாங்க. இவர் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெளியில் வர்றாரு. அந்த கல்யாண பந்தல் தீப்பிடிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருப்பார், அங்கே தீப்பிடிச்சி எரியுது. அச்சிச்சோ அப்படி ஆயிடுச்சேன்னு இவர் அதிர்ச்சியாக நிற்கும் போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து பெற்றவங்க ஓடி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனியே, இப்படி ஆகி போச்சேன்ட்டாங்க. இவருக்கு மனசு கஷ்டமாக போச்சு. தன்னுடைய ஆற்றலினால் எரிந்த அந்த வீட்டிலே எப்படி அதற்கு முன்பு பொருட்கள் எல்லாம் சரியாக இருந்தனவோ அதே போல எல்லா பொருட்களையும் மீட்டு தருகிறார். மீண்டும் அதே மாதிரி புனர் நிர்மாணம் செய்து கொடுக்கிறார். 1 அப்படி வந்து கொண்டே இருக்கிறார். சென்னைக்கு பக்கத்தில் திருநின்ற ஊர் என்கின்ற பூவிருந்தவல்லி என்கின்ற ஊர் இருக்கிறது இல்லையா, பூந்தமல்லி. இப்போ தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஹையஸ்ட் டிராஃபிக் இருக்கிற இடம் அதுதான். ஆற்காடு ரோடு பூந்தமல்லி ரோடு தான் தானே. அந்த பூந்தமல்லிக்கு வருகின்றார். அங்கே சிஷ்யர்களோடு சேர்ந்து சிவபூஜை செய்வதற்கு வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு மரச்செடிகள், அந்த பூச்செடிகள் இருக்கின்றன நந்தவனத்தில். இந்த சீடர்கள் போய் கொஞ்சம் பூவை பறிச்சிடுறாங்க. அந்த பூ அங்கே இருந்த ஒரு இஸ்லாமிய மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம், அரசாங்கத்துக்கு உட்பட்ட இடத்துல, சொந்தமான இடத்துல அனுமதி இல்லாமல் பூவை பறிச்சுட்டான்ட்டு அந்த சீடர்கள் மேலே புகார் வந்து விடுகிறது. வீரர்கள் வந்து அவர்களை கைது பண்ணுகிறார்கள். அப்போ இவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் பூஜைக்காகத்தான் தெரியாமல் பறிச்சிட்டோம், மன்னிச்சுக்கங்க என்று சொன்ன பொழுது அப்போ அந்த மன்னன் வந்து அந்த வீரனுடைய தளபதி வந்து சொல்லுகிறானா, பெரிய மகானா நீ, பெரிய சக்தி வாய்ந்தவனா நீ, உன் சிவனுக்கு பூஜை பண்ணாட்டி சரியா வராதோ, அதுக்கு இந்த பூ தான் என்னென்ன உண்டோ எல்லாம் பேசுறது. இதுக்கு மேலே நான் அந்த வசனத்தை சொல்ல விரும்பலை, வரிசையாக சொல்கிறான். அப்போ இவர் சொன்னாராம், சிவனுக்கு உலகத்திலேயே பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா, நம்ம கையால் நம்ம மனசனுடைய அத்தனை அன்பையும் சேர்த்து எடுத்து பூ போட்டு பூஜை பண்ணுறதுக்கு பாருங்க பெரிய புண்ணியம். அதைத்தான் நாங்கள் செஞ்சோம், வேற ஒன்றும் இல்லைன்னு இவர் சொல்கிறார் மறுபடியும். ஓஹோ, அவ்வளோ பெரிய பக்திமானா, சரி அப்போ உன் பக்தியை சோதிச்சு பார்ப்போம். என்ன சோதனை அப்படின்னா, சிவலிங்கம் அங்கே இருக்குங்க, இவர் இங்கே இருக்கணுமா. அப்போ உன் பூவைத்தான் சிவபெருமான் விரும்புகிறாரு அப்படின்னா நீ மாலை கட்டி போட்டு இல்லை, அந்த மாலை தானாக பறந்து வந்து உன் கழுத்தில் விழுகணும். எப்படி கண்டிஷன்? அப்பத்தான் சிவபெருமான் உன் பூவை விரும்புகிறாருன்னு நாங்கள் ஒத்துக்குவோம். ஒருவேளை மாலையோ பூவோ வரலைன்னா உன் தலை துண்டாடப்படும். சரி, சிவன் மேலே பாரம் போட்டுட்டு அவர் உட்கார்ந்து நமசிவாய மந்திரத்தை மனமுருக ஓதுகின்றார். இதுக்கு இடையில அந்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, சிவலிங்கத்து கழுத்தில் இருக்கிற மாலையை பின்பக்கம் ஒரு கைத்தை போட்டு இறுக்கி கட்டி அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு குட்டி பயலை பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ பயம் பாருங்க. ஒருவேளை வந்துருச்சுன்னா இவன் என்னமாவது ஒரு சித்து வேலையை பண்ணி இந்த மாலையை எடுத்துட்டான்னா அங்கே ஒரு 35 கிலோ வெயிட்டில் ஒரு பய உட்காந்துருக்கான், அவனையும் சேர்த்தா இழுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த பயலை கைத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் சிவலிங்கத்துக்கு பின்னாடி. இங்கே இவர் நமசிவாய மந்திரத்தை ஓதுகின்றார். பெருமக்களே, அந்த பையனுடைய இறுக்கி பிடிச்ச அந்த பிடிமானத்தையும் விட்டு கொண்டு கயிறு அருந்து லிங்கத்தின் கழுத்தில் இருந்த மாலை தானாக பறந்து வந்து அகுகை நமச்சிவாயருடைய கழுத்தில் விழுந்து அவருடைய பக்தியை சிவபெருமான் உலகத்திற்கு பறைசாற்றிய பெரிய லீலை நடந்த இடம் பூவிருந்தவல்லி. பூ இருந்த வள்ளி, பூந்த மல்லி, இன்னைக்கு அந்த பேரை அப்படி மாத்திட்டோம்.
அந்த குகை நமச்சிவாயர் அங்கே இருந்து பயணப்பட்டு வருகின்றார் திருவண்ணாமலைக்கு. குகைக்குள்ள உட்காந்து தவம் பண்றார். தவம் பண்ண அதுக்கு இடையில ஒரு பெரிய சித்த புருஷருக்கு இவருக்கு ஒரு பெரிய வாது நடக்கின்றது. அதை தாண்டி அண்ணாமலையானுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்டு குகைக்குள்ளே வந்து தவம் இருக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு இடையர் ஒருவர் ஓடி வந்து அழுகின்றார். ஐயா சாமி, எங்க ஆடு சென ஆடு, அது குட்டி போட வேண்டிய தருணம், அதை மலையில் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அது செத்து போச்சுங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இளைஞன் வந்து அழுகுறான். அந்த ஆட்டை கையில் ஏந்திக்கிட்டு குகை நமச்சிவாயர் பார்க்கின்றார். அது அப்போ தான் இறந்துருக்கு. அந்த ஆடு கர்ப்பமாக இருக்கிற ஆடு, வயிற்றுக்குள்ள சிசு இருக்கிறது. இவருடைய அருளால் இறந்த ஆடு உயிர் பெற்று குட்டியை ஈன்று விடுகிறது. உனக்கு சந்தோஷம் தாங்கலை. அடாடாடாடா, இவ்வளோ பெரிய சித்த புருஷர், இவ்வளோ பெரிய மகான் வந்திருக்காருன்னுட்டு இவன் என்ன பண்ணா, அவர் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நன்றி பெருக்கில் வெளியில் வந்து குகைக்குள்ள ஒரு பெரிய மகான் வந்திருக்கார், செத்து போனவங்களையெல்லாம் உயிர் பிழைக்க வைக்கிறான்னு வெளியில் போய் பரப்பிட்டான். சரியா? அதே இடத்துக்கு 2-4 பேர் எல்லா காலத்துலேயும் இது எல்லாம் நிஜமா பொய்யா சரியான்னு ரொம்ப அறிவாளித்தனமாக கேட்குறதா நினச்சி கேட்குற சில ஆட்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு குரூப்பு கிளம்பி வந்து இவர் என்ன பெருசாக செத்தவனை பொழைக்க வைக்கிறாராம்ல அப்படின்ட்டு ஒரு 5-6 பசங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஒருத்தனை என்ன பண்ணா, அந்த 5-6 நண்பர்களில் ஒரு பயலை நிஜமாவே பாடை கட்டி, மூங்கி கம்பில் பாடை கட்டி அவனை அதில் படுக்க வச்சு இவரை சோதிக்கிறாங்களாம்மா. தூக்கிட்டு போய் அவருக்கு முன்னாடி போட்டு, எங்கள் நண்பன் விளையாடிக்கிட்டு இருந்தோம், பக்குன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான் சாமி, எங்களோட உயிருக்குயிரான நண்பன், அவன் இல்லாட்டி நாங்கள்லாம் இல்லை, எங்களுக்கு தயவு செஞ்சு எங்கள் ஒரு நண்பனை உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு கொண்டு வந்து போடுறாருங்க. இவர் பார்த்துவிட்டு போனவன் தான் பா அப்படின்ட்டாரு. இவங்க என்ன பெரிய இது உயிர்ப்பிச்சு கொடுத்தானாம்ல, அந்த ஆடு மேய்க்கிற பைய அறிவில்லாமல் என்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டான். இவனை தூக்கிட்டு வெளில வந்துட்டாங்க. இவன் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவனை மூச்சு விட்ட அமுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கானா. இவன் என்ன நினச்சிட்டான், நிஜமாவே அவன் மூச்சை அடக்கி படுத்து கிடக்கான் போல, சரிடா வெளியில் தூக்கிட்டு வாடான்னு பாடையோடு வெளியில் கொண்டு வந்து வச்சு அவனை எந்திர்றான்னு உழுக்குறாங்க, தண்ணியை தெளிக்கிறாங்க, குச்சியால் அடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி வைக்கிறாங்க. சித்தருடைய வாக்குப்படி போனவன் தான் மீளான். இப்போ குகை நமச்சிவாயருக்கு எரிச்சல் வருது. இந்த உலகத்துக்கு நாம பெரிய விஷயத்த சொல்ல வந்தா செய்யற சின்ன சின்ன சித்து வேலைகளை தானே நம்புறாங்க. இந்த ஒரு இது சொல்லுவாங்க, ஆடு வெட்டுறவனை தான் நம்பும்பாங்க. அதானே, இந்த காசுக்கு இப்படி ஜாலக் பண்ணுறவங்கள ரொம்ப எளிதாக நம்ம மனசை நம்பிடுது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உண்மையை விட பொய்க்கு அதிக மவுசு உண்டு. இன்னும் கூட சொல்கிறேன் பாருங்க, இப்போ தங்க மாதிரியே போட்டிருக்கேன் பாருங்க, இது பளபளன்னு இருக்கும். உண்மையை விட போலி பார்க்க அழகாக இருக்கும். உலகம் அப்படி தானே இருக்குன்னு இவர் மனசு வெதும்பி போய், என்னடா ஊரு இது, கோல் சொல்கிறவன், குற்றம் சொல்கிறவன், அடுத்தவனை ஏமாத்துறவன், இப்படியா இருக்காங்களே, இது ஊரா இது, நான் அழிச்சிடுறேன் பாரு அப்படின்னு அழி அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு பாட்டை பாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். சித்தர்களுடைய வாக்கு, பெரிய கவிஞர்களுடைய வாக்கு அறம் பாடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழிச்சுருங்க. இந்த அறம் பாடிடக்கூடாது, அண்ணாமலை தலம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு யார் கவலைப்பட்டாங்களாம்? அண்ணாமலை யார் கவலைப்பட்டாராம்? அவர் அசிரீரியா, அடே பாட்டை பாடிப்படாதடா, பாட்டை பாடிப்படாத. என்ன சுவாமி, இவன் எவனோ ஒரு 4 கிறுக்கன் உன்னைய நம்பலைங்கிறதுக்காக ஊரை அழிஞ்சிடணும்னு நீ பாடிடலாமா? இந்த ஊரில் உன்னை நம்பி நான் இருக்கேனே. எப்படி ஆண்டவனுடைய எளிவந்த தன்மையை பாருங்களேன். அவனை நம்பி நாம இருக்கோமா, அல்லது இவனை நம்பி அவர் இருக்காரா என்றால், சிவபெருமான் தன்னை நேசிக்கும் அடியவர்களை நம்பித்தான் இருக்கிறார் என்பதனை இங்கே நமக்கு நிரூபிக்கிறார். உன்னை நம்பி நான் இந்த ஊரில் உக்காந்து இருக்கேன், நீ என்னடானா ஊரை அழியட்டும்னு பாட்டை மாற்றிப்பாரு அப்படின்னார். ஒரு மாற்றி பாடலை அழியா ஊர் அண்ணாமலையே என்று விகுதியிலே முடியும்படி அந்த பாடலை பாடி முடிவு செய்கின்றார். அதன் பிறகு அங்கேயே மலை உச்சியிலேயே ஜீவ சமாதி அடைந்து அங்கேயே இன்றைக்கும் நமக்கு அருள் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் குகை நமச்சிவாயர்.
இதில் நடுவில் ஒரு சம்பவம் சொல்ல விட்டுட்டேன், சொல்லிடுறேன். அந்த நேரத்தில் இவருக்கு 100 வயது ஆகின்றது பெருமக்களே. இனிமே எதுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணாமலையார் அவருக்கு சொல்கிறார் சூட்சுமமாக, நீ இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு, உனக்கு இன்னும் ஒரு 100 வயசு ஆயுசு தர்றேன், இங்கேயே இரு என்று சொல்லுகிறார். அப்படியா உங்கள் சித்தம்னு சொல்லிட்டு தினப்படியா கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஒரு அபலை பெண் அழுது கொண்டு ஓடி வந்து அவர் காலில் விழுகின்றாள். விழுகிற போது என்னம்மா இப்படி அப்படின்னா, புதிதாக கல்யாணம் ஆன பொண்ணு நான், சில மாதங்கள் தான் ஆகுது, ஆனால் அரவம் திண்டி என் கணவர் குடிசையில் இறந்து போயிட்டாரு, வாழ்க்கையை தொடங்கும் முன்னாலேயே முடிஞ்சு போச்சு சாமி, இது என்ன எனக்கு விதி தெரியலையே, நீங்க தான் தெளிவு பண்ணணும்னு சொல்லி அழுது காலில் விழுகிறா. அப்ப அவர் என்ன சொல்றார், அவ்வளவுதானேம்மா, உன் விதியை என்னால் பெருசா மாற்ற முடியாட்டியும் ஆண்டவன் எனக்காக கூடுதலாக ஒரு 100 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறான், அந்த 100 ஆண்டுகளிலே 75 ஆண்டுகளை உனக்கும் உன் கணவனுக்கும் ஆயுளாக நான் தருகின்றேன், 2 பேரும் மகிழ்ச்சியாக வாழுங்கள்னு தனக்கு கிடைத்த ஆயுளை அந்த அபலை பெண்ணுக்கு வரமாக கொடுக்கிறார். அதன் பிறகு அங்கேயே ஜீவசமாதி அடைகின்றார். இது குகை நமச்சிவாயர். இன்னும் ஒருத்தர் இருக்கார், யாருன்னா அதே திருவண்ணாமலை தலத்திலேயே ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய இடைக்காடர் என்ற ஒருவர். பெயருக்கு ஏற்றது போல அவருடைய மூலமும் தெரியாது. ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இடைச்சிறுவன். ஆட்டெல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு திருவண்ணாமலை குன்றில் அப்படியே இருப்பாராம். மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மரத்தடியில் கல்லு திண்டில் அப்படி உட்காருவாராம். அப்படி சாஞ்ச உடனே அவருக்கு சமாதி நிலை கைவரப்படுமாம். அந்த ஆடு மேய்க்கிறதுக்காக வச்சிருக்கிற குச்சி இருக்கு பாருங்க, அது தண்டமாக அப்படி இருக்குமா, அவர் உட்கார்ந்த நிலையிலேயே அப்படியே சமாதி யோக நிலைக்கு போயிடுவாராம். சின்ன பையன், அவருக்கு அதுக்கு முந்தி யோகம்னா என்னன்னு தெரியாது, சித்துனா என்னன்னு தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, ஒன்று தெரியாது. ஆனால் தன்னை போல சமாதி நிலை அவருக்கு கிடைக்கிறது. அப்படியே ஏகாந்தமாக அதில் இருக்கிறார். ஒரு நாள் வானவெளியிலே நவநாத சித்தர்களிலே ஒருவராகிய ஒரு சித்தர் வருகின்றார். இங்கே ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கிறதே என்று பார்த்து அந்த பையனை பார்த்த உடனே புரிந்து கொள்ளுகிறார். ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, இவன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஒரு தினுசா இருக்கேன்னு மேலேருந்து கீழே வந்து பார்த்தா இவன் யோக நிலையில் சமாதியில் இருக்கிறத பார்த்த உடனே யாரப்பா நீன்னு கேட்கிறார். நான் சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய இடையங்க, சின்ன பையங்க, படிக்காதவங்கன்றானா அவன். நீயாடா படிக்காதவன், பக்கம் பக்கமா படித்தவனை எல்லாம் பெரியவன்டா நீன்னு சொல்லி அவருக்கு வேண்டிய அந்த எல்லா உபதேசங்களையும் அந்த நவநாத சித்தர் செய்கின்றார். குருவிடமிருந்து உபதேசத்தை பெற்றவுடனே திரிகாலத்தையும் உணரக்கூடிய ஞானத்தை அவர் பெறுகின்றார். திரிகாலத்தையும் உணர்ந்ததில் அவருக்கு ஒரு விஷயம் புலப்படுது. என்னன்னா, அடுத்த கொஞ்ச வருஷத்துல இங்கே ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது, உலகமே கஷ்டப்பட போகுதுன்றதை புரிஞ்சுக்கிறார். அப்ப அந்த பஞ்சத்திலே இருந்து தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியதை மாற்றுவதற்கு என்ன உபாயம்னு தேடுகிறார். ஆட்டுக்குட்டிகளை வளர்த்து மேய்க்க விடுறது தானே அவருடைய தொழில். அப்ப அடுத்த கொஞ்ச வருஷத்துல வரப்போற பஞ்சத்துக்கு இந்த ஆட்டுக்குட்டிகளை தயார் பண்றதா, அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு எருக்கை இலையை போட்டு போட்டு உணவாக கொடுத்து சாப்பிட பழக்குகிறார். குறுவரகுன்னு ஒரு வரகுங்க, வரகரிசி தான் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கிறது. அதுல குறுவரகுன்னு ஒண்ணு. அந்த குறுவரகை எடுத்து தான் சாப்பிட்றதுக்கு பத்திரப்படுத்துறார். எப்படி பத்திரப்படுத்துறார் தெரியுமா? இன்னைக்கு ஃபுட் ப்ரிசர்வேஷன்லாம் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இதுக்கு தாத்தனுக்கு தாத்தன் நம்மாளு என்ன பண்ணார் தெரியுமா? தூய்மையான களிமண் மண் இருக்கு பார்த்தீங்களா, மண்ணில் நீங்கள் மண்ணோட சாணத்தையும் இந்த மண் வைக்கோல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தட்டும் போது அந்த சாணம் ரொம்ப நாளைக்கு வரட்டியா நிற்குது பார்த்தீங்களா, கனமாக நிற்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி சுத்தமான களிமண் இருக்கு பாருங்க, அதை சுட்டு நம்ம பயன்படுத்தினோம்னா இப்போ கூட 2000 வருஷத்துக்கு முந்தி கீழடியில் இருந்த அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணினா மற்ற பொருட்கள் எல்லாம் காணாம போயிடும். ஆனால் மண்ணுக்குள்ளே புதைந்தாலும் சுட்ட மண்ணு அப்படியே இருக்கும். சரிதானே? துண்டா வேணா உடஞ்சிருக்கும், அது வேற எங்கேயும் போகாது. ஒரு துண்டு இங்கே இருக்கும், இன்னொரு துண்டு அங்கே இருக்கும், அவ்வளவுதான். இவர் அதை மாதிரியான ஒரு சூட்சுமத்தை கண்டுபிடித்து என்ன பண்ணுகிறார், சுத்தமான களிமண்ணில் இந்த குறுவரகு இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்து பிசைஞ்சு ஒரு குடிசை கட்டுகிறார். அதுதான் செவுரு. செவரு முழுக்க வரகரிசி களிமண்ணோடு சேர்ந்து சேர்ந்து இருக்கு, லேயர் லேயராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கற்பனை பண்ண முடியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வீடுகள்லாம் களிமண் வீடு அந்த காலத்தில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த வீடு வெயில் காலத்தில் உள்ள குளுமையாக இருக்கும், குளிர் காலத்தில் உள்ள கதகதப்பாக இருக்கும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு தொழில்நுட்பம் அது.
அதுபோல குறுவிறகை சேர்த்து களிமண்ணோடு கலந்து ஒரு குடிசை கட்டுகிறார். அந்த குடிசைக்குள்ள இவர் வாழுகிறார். ஆட்டுக்குட்டி எல்லாம் எருக்க இலையை சாப்பிடு பழகுது. அவருக்கு உணர்ந்தது போலவே பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்த பிறகு உலகத்தில் எல்லா இடத்துலையும் காய்ந்து போகிறது. ஆனால் இவர் இருக்கக்கூடிய இடம் மட்டும் பசுமையாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் அழகாக வளர்கின்றன. இதை வானத்தில் ஒரு தடவை நவக்கிரகங்கள் எல்லாம் ஊர்வலமாக அப்படி உலகத்தில் பஞ்சத்தையும் உண்டாக்கிவிட்டு வலம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். மேலே இருந்து பார்க்கிறார்கள். மற்ற இடமெல்லாம் காஞ்சிருக்கு, இந்த இடம் மட்டும் பசுமையாக இருக்கேன்னு நினச்சி அங்கே இருந்து இங்கே வருகிறார்கள். இவர் வந்த நவக்கிரகங்களை எல்லாம் உபசரிக்கிறார். எப்படி உபசரிக்கிறார் தெரியுமா? ஆட்டு பாலை கறக்கிறார். இந்த ஆடெல்லாம் என்ன பண்ணும்? இந்த எருக்க இலையை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு தெனவெடுத்துருக்குமா, அந்த உடம்பு முதுகை வந்து இந்த செவுத்தில் போய் உரசுமா. உரச உள்ளே இருக்கிற வரகு உதிருமா. தினம் இப்படி இப்படி ஒரு பிடிச்சப்படின்னு வந்த அரிசியை அதில் உள்ளே போட்டதுனால கெட்டு போகலை பல வருஷத்துக்கு. அந்த அரிசியை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு ஆட்டுப்பால்லையே வேக வச்சு, ஏன்னா தண்ணி கிடையாது, பஞ்சம், ஆட்டுப்பால்லையே வேக வச்சு அதை சாதமாக பொங்கி இவர் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு அது வரைக்கும். இப்போ நவகிரகங்கள் வந்தாங்களா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானேங்க உபசரிக்க முடியும். அதானே வந்தவங்களுக்கு உபசரிக்கணும். உட்கார வச்சு ஆட்டு பாலில் வேக வச்ச வரகரிசி பொங்கலை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறுறாரு. அன்போடு கொடுத்த அந்த எளிய உணவை நவக்கிரகங்கள் எல்லாரும் எடுத்து ருசித்து சாப்பிட்றாங்களாம். அந்த ஏற்கனவே எருக்கம்பா இலையை சாப்பிட்டு அதில் வந்த பாலாதி பூரா சாப்பிட்ட உடனே ஒரு கிறக்கம் வந்திருக்கு நவக்கிரகங்களுக்கு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. இவங்க அங்கேயே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க டப்புன்னு ஒரு இடத்துல சாப்பாடு கிடச்சோன்னு சாப்பிட்டா அப்படியே கிறங்கி தூங்கிட்டாங்களாம் படுத்து. நவகிரகங்கள் எல்லாரும். இடைக்காடருக்கு அந்த நொடியில் ஒரு ஞான யோசனை வந்தது. என்ன தெரியுங்களா? இந்த நவகிரகங்கள் கண்ணா பின்னான்னு இடம் மாறி இருக்கிறதுனால தானே உலகத்தில் மழை இல்லாமல் பஞ்சமாக இருக்குது. இப்போ நம்ம குடிசைக்குள்ளே எல்லாம் அங்கங்கே படுத்து கிடக்காங்க, தூக்கத்தில் மயக்கத்தில் இருக்காங்க. இடத்த மாற்றிடுவோம். எப்படி? டக்குன்னு எந்த கிரகம் எங்கே இருந்தால் பூமியில் மழை பெய்யும்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஜோதிட சாஸ்திரமும் தெரியுமா. அதே மாதிரி இடத்துல சரியான திசையை பார்க்குற மாதிரி தூங்கி விட்டிருந்த நவகிரகங்களை எல்லாம் இடம் மாற்றி இருக்கின்றார். அவர்கள் மாறி இடம் படுத்த உடனேயே மேலே வான மழை பொழிந்து பூமி முழுவதும் குளிர்ந்து நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து உயிர்கள் எல்லாம் வளர்ந்து எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு கிளம்பிருச்சான். தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு நவகிரகங்கள் யாரா மழையை வர வச்சதுன்னு பார்த்தா இடைக்காடருடைய இந்த செயல்னு புரிந்து கொள்கிறார்கள். முதலிலே கோபப்பட்டாலும் பிறகு உலக நன்மைக்காக அவர் செய்த செயலுக்காக அவருக்கு ஆசிகள் வழங்கி அவர்கள் செல்லுகிறார்கள். பெரியோர்களே, இடைக்காடரும் அதே திருவண்ணாமலை தலத்திலேயே ஜீவசமாதி அடைந்து இன்றைக்கும் நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டு இருக்கின்றார். இப்போ 5 நிமிஷத்தில் முடிக்கலாம். என்னன்னா, முதல்ல கொங்கணர், சரிங்களா? 2வது தேரையர், 3வது கருவூரார், 4வது குகை நமச்சிவாயர், 5வது இடைக்காடர். பெருமக்களே, இந்த உலகத்தில் நிறைய சித்தபுருஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய அந்த சக்தியான வரலாற்றில் எனக்கு தெரிஞ்ச கடுகளவில் ஒரு காலளவுக்கும் குறைவா, ரொம்ப குறைவா உங்ககிட்ட நான் இந்த 5 பேருடைய வரலாற்றை மட்டும் எடுத்து நினைவுபடுத்தி இருக்கின்றேன். இப்போ இந்த 5ல இருந்தும் நமக்கு வரக்கூடிய செய்தி என்ன என்றால், எல்லாருடைய வரலாற்றிலையும் நீங்கள் ஒரு ஒப்புமையை பார்க்கலாம். என்ன தெரியுங்களா? அவரவர்கள் சித்தியடைய வேண்டும் என்று பயணத்தை தொடங்கினாலும் கூட அந்த பயணத்தினுடைய நோக்கமும் பாதையும் எப்படி இருந்ததென்றால், தனக்கான சுயநலத்தை, தனக்கான உயர்வை மட்டும் அவர்கள் கருதவில்லை. இந்த உலகம் நன்மை பெற வேண்டும், உயிர்கள் தழைக்க வேண்டும், இறை சித்தம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பரோபகார எண்ணத்தோடு தான் எல்லோரும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். யார் ஒருவன் தன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் உலகத்தை பற்றி யோசிக்கின்றானோ,
கண்ணுக்கு முன்னால் தெரியும் ஸ்தூல பொருட்களுக்காக வாழ்க்கையை செலவிடுபவனை விட மனதிற்குள் இருக்கும் சூக்ஷ்மமான ஆத்மாவை கடைத்தேற்றம் செய்வதற்காக யார் ஒருவன் உழைக்கின்றானோ, தன்னுடைய ஆற்றலை சக்தியை பயன்படுத்துகிறானோ, அவனை காப்பாற்றுவதற்கு தெய்வமும் இறங்கி வரும் என்பது சத்தியம் என்பது 5 பேருடைய வரலாற்றிலே நமக்கு தெரிந்தது. அதனால தான் சொன்னாங்க, யாருங்க எப்படிங்க சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்துள் அடக்கம், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவர்தம் பாகத்துள் அடக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று பாடி முடித்தாள் நம்முடைய தமிழ் மூதாட்டி. ஆக இந்த உலகத்தில் இந்த 5 பேருடைய வரலாற்றையும் இன்னொரு ஒப்புமையும் பாருங்கள். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், இந்த ஐம்பூதங்களும் ஐம்புலன்களையும் அடக்கிய இந்த சித்தர்கள் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்து நின்றதனையும் நாம் இந்த வரலாறுகளிலே உணர்ந்தோம். அப்போ இந்த பெரிய பூதம் என்று சொல்லக்கூடிய அஞ்சும் பயப்படும். யாருக்கு அஞ்சோம்? யார் ஒருவன் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி உலக நன்மைக்காக அவற்றை பயன்படுத்துகிறானோ அவனை பார்த்து ஐம்பூதங்களும் அஞ்சும் என்பது சத்தியம். அஞ்சும். அதுக்கு என்ன பண்ணணும்? சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுதாங்க. மனுஷனா பிறந்தது எதுக்கு? வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சன்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெஞ்சமே என்று சொன்னார்களே. இந்த உடம்பு சாப்பிட்றதுக்கும் சென்ட் அடிச்சுக்கிறதுக்கும் பளபளன்னு துணி உடுத்திட்டு போகிறதுக்கும் இல்லை. அதெல்லாம் புற தேவைகளுக்காக, ஒரு மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்ம இருக்கோம். ஆனால் அதுவே சாஸ்வதம் இல்லை. இதை தாண்டிய முக்கியமான பணி இருக்கு. இந்த தலை இறைவனை வணங்குவதற்கு, இந்த வாய் இறைவனுடைய புகழை பாடுவதற்கு, இந்த 2 கரங்கள் அவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கொண்டு சரணாகதி அடைவதற்குத்தான், அவனை தலைமேல் கூப்பி கை கூப்பி வணங்குவதற்குத்தான் இந்த 2 கரங்கள் என்கின்ற இதனுடைய கடமையை உணர்ந்த எல்லோரும் சித்தர்கள்தான். சித்தத்தை சிவன்பாலே வைத்த அனைவரும் சித்தர்கள்தான். அப்படி சித்த புருஷர்களுடைய அளவிற்கு உயர்ந்த வாழ்க்கையை, ஆன்மீக அந்த சாதகங்களை, ஆத்ம சாதனைகளை செய்வதற்கான பாதையை நோக்கிய ஒரு பயணத்தை, பார்வையை நாம் திருப்பினாலே போதும். நம்ம பெருசா செய்யணுங்கிறதா இல்லை. நம்ம கவனத்தை கொஞ்சம் திருப்பி, எப்பா எல்லாம் உன்னுடைய செயலாலே என்று அவனை வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம் கடமையை செய்தால் போதும். சித்தர்களுடைய அருளும், சித்தர்களுக்கு சித்தனான சிவபெருமானுடைய அருளும் தானாக நமக்கு வந்து சேரும். பெருமக்களே, என்றைக்கும் இறை நாமத்தை நமசிவாய என்று சொல்லி பழகுவோம். அத்தனை அபாயங்களிலே இருந்தும் விடுபட்டு செம்மாந்த வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி அஞ்சும் என்ற தலைப்பிலே இந்த அளவிற்கு 5 சித்தர்களுடைய வரலாற்றோடு சேர்த்து ஐம்பூதங்களையும் ஐம்புலன்களையும் சேர்த்து பற்றிய செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை எனக்கு இருக்கக்கூடிய வாழ்நாளின் பெரிய பாக்கியமாக கருதி மிகுந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெரும் துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலை போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.